உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. Good morning, dear friends. I hope you are all enjoying this Bible study, and I believe the Lord is speaking to all of us, and He wants to see a transformation in our life. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, மறுரூபத்தை அவர் காண விரும்புகிறார். அதை கொண்டு வருவதற்கு தான் இந்த வசனத்தை நம்மோடு பேசுகிறார். ஸோ கர்த்தர் நல்லவர். வெல்கம் பேக் டு மதுராந்தகம் அண்ணா. இன்றைக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 1 முதல் 5 வசனங்களில் ஆதாமுடைய வம்ச வரலாறு, அதாவது அந்த அதிகாரம் முழுவதுமே சுமார் 10 தலைமுறைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜீனியாலஜி, வம்ச அட்டவணை, பிறப்பு இறப்பு, எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள், எப்பொழுது மடித்தார்கள், யார் யார் என்கிற வரலாறு, ஜீனியாலஜின்னு சொல்றோம். பெயர் அட்டவணை, வம்ச வரலாறு. ஆதி 5ஆம் அதிகாரத்துல எப்படி மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அதே போல ஆதி 5ஆம் அதிகாரத்துல இங்க நாம் இன்றைக்கு பார்க்கிற விஷயம் தேவ சாயலும் பாவ சாயலும். அதாவது தேவன் ஆதாமை சிருஷ்டித்த நாளிலே தேவ சாயலாக அவனை சிருஷ்டித்தார். அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தார், அவருடைய சாயல். ஆனால் ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றான். தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் அந்த தேவ சாயலை இழந்து இப்பொழுது பாவ சாயலில் ஒரு மனிதனை பெற்றெடுக்கிறான். ஏன்னா பாவம் செய்துட்டார். பாவம் செய்த பிறகு தேவ சாயல் போயிடும். தேவ சாயலை இழந்ததுனால தோட்டத்துல ஒளிந்து கொண்டார்கள் ஆதாம் ஏவாளும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஒரு பையன் பிறந்தான், காயினு. அவருக்கு ஒரு பிரதரு, இன்னொரு பையன் பிறந்தான், அவன் பேரு ஆபேலு. ஆபேல் இறந்து போன பிறகு சில வருடங்களை பொறுத்து இன்னொரு பையன் பிறக்கிறான், அவன் தான் சேத். சேத் ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக ஒரு குமாரனை பெற்றான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்ப 130 வயசு. காயின் பிறக்கும் போது எத்தனை வயசுன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆண்டவர் வாலிபரை தான் படைச்சார், குழந்தையா பிறந்து வளர்ந்து வரல. ஆதாம் வயசு எடுத்தவுடனே டைரக்டா 35-40 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் நினைக்கிறேன். ஆதாம் வயசு யோசிச்சு பாருங்க. நம்ம 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆதாம் எடுக்கும் போதே ஒரு வாலிப வயசா தான் கர்த்தர் படைக்கிறார். அவனை குழந்தையா பிறக்கல்ல, அவன் படைக்கப்பட்டான். ஸோ ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு பையனை பெற்றான், காயின், ஆபேல். அப்புறம் ஆபேல் இறந்து போன பிறகு ஆதாமுக்கு 130 வயசாகும் போது சேத். அதான் நம்ம வாசிக்கிறோம். சேத்து தன் சாயலாக பெற்றான் வாசிக்கிறோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, இன்றைக்கு தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை படைத்தார். ஆனால் அவர்களோ அநேக தவறான வழிகளில் போய் தேவ சாயலை இழந்து பாவ சாயலை தங்கள் மேல் வருவித்துக் கொண்டார்கள். இது ஆதாம் மூலமா. சோ ஆதாம் மூலமா பாவம் உலகத்தில் பிரவேசித்ததுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்தது. எப்படி ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையில பாவம் வந்ததோ, அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால நீதி வந்தது. அதுதான் இயேசு. சோ பைபிள்ல நம்ம படிக்கிற ஆதாம் முந்தின ஆதாம், இயேசு கிறிஸ்து இன்னொரு பெயர் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன், அதை இழந்தான் பாவம் செய்த போது. அந்த வழியில் வந்த நமக்கு, பாவ சாயலாய் இருக்கிற நமக்கு தேவ சாயலை கொடுக்க இயேசு உலகத்தில் வந்தார். அதுதான் நற்செய்தி. உங்களை மாற்ற, உங்களை மறுரூபமாக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். உங்களுக்கு அற்புதம் செய்ய மட்டுமல்ல. பைபிள் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கவா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த குமாரன் என்பதுதான் 2ஆம் ஆதாம். முதல் ஆதாம் தேவ சாயல் படைக்கப்பட்டவன். பாவம் செய்த போது அவன் பாவ சாயலில் தன்னுடைய மகனை பெற்றான். ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது இழந்து போன, முந்தின ஆதாம் இழந்த தேவ சாயலை நமக்கு இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு நமக்கு தருகிறார். நம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து பணக்காரர்களாக மாற்றி, நம்மை ஆசீர்வதித்து நோய் நொடி இல்லாமல் நம்மை பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து வீடு நிலம் பொருட்களை நமக்கு தந்து, நம்மை ஆசீர்வதித்து உலகத்தில் ராஜாக்கள்
என்ற நிலையில உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர் தான் கர்த்தர். ஆனால் அது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு பாவியை பணக்காரனாக்குவதல்ல, ஒரு பாவியை பரிசுத்தவானாக்குவதுதான் கர்த்தருடைய சித்தம். நோக்கத்தை சொல்லுகிறேன். பணம் வராதுன்னு சொல்லல, செழிப்பு வராதுன்னு சொல்லல. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், செழிப்பு வரும், நன்மை வரும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆனால் நோக்கம் அதுவல்ல. ஒரு ஏழையை பணக்காரன் ஆக்குவதல்ல ஆண்டவருடைய நோக்கம். இயேசுவின் நோக்கம் என்ன? அவருடைய சாயல் நமக்குள் வர வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் நமக்குள்ளே செய்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆதாம் வாழ்க்கையில தேவ சாயல் படைக்கப்பட்டவன் அதை இழந்து தன் சாயலின்படி ஒரு குமாரனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சாயல் தேவ சாயலா? தேவ சாயல் ஆக மாறி ஒரு நாள் மாறுவேன், தேவனோடு இருப்பேன், நானும் அவரோட இருப்பேன். கடைசியில ஒரு நாள் இயேசு வரும்போது நம்முடைய சாயலே மாறிடும். நம்ம மறுரூபமாயிடுவோம். இந்த சரீரம் மாறிவிடும். இந்த பாவ சரீரம் மறுரூபமாகி தேவதூரை போல மாறிவிடுவோம். அந்த நாள் வருகிறது. அன்பானவர்களே, எவ்வளவு நம்ம பாக்கியவான்கள். சீக்கிரம் இயேசு வருகிறார், நம்மை மறுரூபமாக்கி கொண்டு போவார். இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாவோம். அது இயேசு வரும்போது நடக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால் இந்த உலகத்துல நம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் வர வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் வர வேண்டும். எப்பொழுது வரும்? அது வந்து கொண்டே இருக்கிறது. மல்கியாவில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்தே, அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் இருப்பார், வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் என்று படிச்சாங்க. வெள்ளியை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். கோல்ட் ஸ்மித், சில்வர் ஸ்மித். பார்த்திருக்கீங்களா? நான் ஸ்கூல்ல படிக்கும் பார்த்திருக்கிறேன். நான் பள்ளிக்கூடம் போகிற வழியில ஒரு கடையில பேப்பர் படிப்பேன். அது பக்கத்துல ஒரு கோல்ட் ஸ்மித் பொண்ணு ஆச்சாரி உட்கார்ந்து இருப்பார். ஒரு சின்ன அடுப்பு வச்சிருப்பாரு, கறி இருக்கும், ஒரு இடுக்கி இருக்கும், அது பிறகு ஒரு சின்ன லென்ஸ், ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு, பக்கத்துல சின்ன தண்ணி இருக்கும், சோப்பு தண்ணி இருக்கும், ஒரு கரண்டி இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வச்சு வேலை செய்வார். அப்படியே கண்ணாடி பார்ப்பார், திரும்ப தண்ணியில போடுவார், திரும்ப தேய்ப்பாரு, திரும்ப சோப்பு தண்ணியில போடுவார், நெருப்புல வைப்பாரு, ஊதுவார், இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த கல்லூரி மாணவிகள் இந்த வசனத்தை 3 படிச்சு, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து, வெள்ளிய எவ்வளவு நாள் சுத்திகரிப்பாரு? ஒரு சில்வர் ஸ்மித் கிட்ட, வெள்ளியா வேலை செய்கிற ஒரு ஆச்சாரி கிட்ட கேட்ட, ஐயா இப்படி படிச்சோம் நாங்க, எவ்வளவு நாள் நீங்க சுத்திகரிப்பீங்க சொல்லுங்க. அவர் சொன்னாராம், நான் சுத்திகரிப்பேன், கழுவுவேன், தேய்ப்பேன், நெருப்புல வைப்பேன், திரும்ப தேய்ப்பேன், அப்படியே பார்ப்பேன். இப்படி பார்ப்பாரு, பார்த்திருக்கீங்களா? கிட்ட வச்சு அப்படி பார்க்கும், லென்ஸ்ல பார்க்கும்போது என் உருவம் அதுல தெரியுதான்னு பார்ப்பேன். என் சாயல் எப்ப அதுல தெரியுதோ அப்பொழுதுதான் அது தரமான பொண்ணு, தரமான வெள்ளி என்று அப்பதான் சுத்திகரிக்கிறது நிறுத்துவேன்னு சொன்னாராம். இன்னைக்கு கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கை அதான் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து சுத்திகரித்து தேவ சாயலை நமக்குள் கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது ஜெயம் மட்டுமல்ல, நீங்க தேவ சாயலை வெளிப்படுத்துகிற நாளாய் இருப்பதாக. உங்க பேச்சு, உங்க பார்வை, நம்முடைய நடை, உடை அனைத்தும் கிறிஸ்துவை போல காணப்பட, கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த கவனத்தோடு வாழ்வோம். அற்புத பிதாவே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மை வெளிப்படுத்த, உம்முடைய சாயலை வெளிப்படுத்த கிருபை தார். எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.